அவர் விளக்கி இருப்பார். அந்த ஒரு சொல்லிலே ஏன் அதிகாரம் என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுதுதான் இந்த சொல் சார்ந்த ஆய்வுகள் பலவனவற்றை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு வேர்ச்சொல்லாராய்ச்சி மிகவும் பெரும் துணை புரியும். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை நான் பிறகு வழங்குகின்றேன். எழுத்ததிகாரத்தில் முதல் பாவே அகர முதல் நகர இருவாய். மொழிஞாயிறு ஞா தேவனைய பாவாணர் அவர்கள் தான் முதலாக அகராதி என்ற சொல்லுக்கு அகர முதலி என்ற சொல்லை பயன்படுத்தினார். அவர் காலத்தில் ஆதி என்ற சொல் வட சொல் என்று கருத பெற்றது. பிற்பாடு அவருடைய மாணவரே ஆதி தமிழ் சொல்லே என்று நிறுவினார். இதனால் தொல்காப்பியத்திலும் ஒரு இடத்தில் ஆதி என்ற சொல் வருகிறது. பல இடங்களில் முதல் என்ற சொல் தொல்காப்பியர் பயன்படுத்துகிறார். இதற்கு முன்பதாக அகராதி ரேவண சித்தர் என்கிற ஒருவர் தான் இந்த அகராதி என்ற சொல்லை பயன்படுத்தியதாக வரலாற்று குறிப்பு காட்டுகின்றது. அவர் அகராதி அணியப்படுத்தி அதற்கு அகராதி என்ற பெயரை வைத்தார். இந்த அகர முதல் என்று தொல்காப்பியத்தில் வருகின்ற அகர முதல என்ற அந்த தொடரும் திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் என்ற தொடரும் அகரத்தை முதன்மைப்படுத்தி வருகின்றன. எனவே அகரத்தை முதன்மைப்படுத்தி வருகின்ற இந்த அகரவரிசை சொல்லாடல்களை அதற்கான தொகுப்பினை அகர ஆதி என்று சொல்லாமல் அகர முதலி என்று செந்தமிழ் வழக்காக சொல்லுவோம் என்பது பாவாணனுடைய எண்ணம். எனவே அகர முதலி என்று வைத்தார். அதன் பிறகு இப்பொழுது பலரும் அகர முதலி என்று நாம் வழங்குகின்றோம். இன்று பலரும் அகராதி என்று சொல்வது அந்த சொல்லாட்சி குறைந்து விட்டது. அகர முதலி என்ற சொல்லாட்சி தான் வழக்கத்தில் பெரும்பான்மையாக நம்மிடையே கூட வழங்குகின்றது. எதற்காக இந்த அகராதி அல்லது அகராதி என்று ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிகாரம் என்ற சொல் வழக்கத்தில் வந்தது என்று சொன்னால், காரம் என்ற சொல், காரம் இருக்கு இல்லையா, இந்த காரம் என்ற சொல்லுக்கு முதல் வேர் என்பது உள் என்ற முளை என்று சொல்வார்கள். இது சொன்னாலே பலருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் என்னுடைய வேர்ச்சல் வகுப்புல கலந்து கொண்ட பெருமக்கள் இங்கு இருக்கலாம். குறிப்பாக ஐயா முனைவர் ரவி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அது நீண்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு அவருடைய பள்ளியிலே இந்த வேர்ச்சொல் பயில் அரங்கு நடந்தது. கிட்டத்தட்ட 6 திங்களாக நடந்தது, 6 வகுப்புகளாக நடந்தது என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு அடிப்படையாக இந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது தொல்காப்பியம். அவர் அகர முதல் நகர இருவாய் என்று சொல்கின்ற அந்த வரியிலே மொத்தம் 30 என்று 30 எழுத்தை தான் அவர் வகைப்படுத்துகிறார். தமிழ் எழுத்துக்கள் இந்த நெடுங்கணக்கு வகையிலே 30 தான். தமிழ் கணக்கு எழுத்து முறைய நெடுங்கணக்கு குறுங்கணக்கு என்று சொல்வார்கள். பாவாணர் இதை வகைப்படுத்துகிற பொழுது நெடுங்கணக்கு என்பது நீங்க 247 சொல்வது நெடுங்கணக்கு, குறுங்கணக்கு என்பது இந்த 12ஐயும் இந்த 18ஐயும் சேர்த்து சொல்வது குறுங்கணக்கு. ஏன்னா இது குறுகியது, அது நெடியது என்ற பொருளே பாவாணர் சொல்வார். நம்முடைய தொல்காப்பியர் பாருங்க, அந்த எழுத்ததிகாரத்தில் அவர் சொல்லி முதல் எழுத்தடிப்பிலேயே அவர் சொல்லுகிற பொழுது அகர முதல் நகர இருவாய் என்று சொல்லிவிட்டு நகர இருவாய் தான் சொன்னார். அவர் அவுகார இருவாய் என்று சொல்லவில்லை. அகர முதல நகர இருவாய். என்ன காரணம்? ஏனென்றால் அவர் அதில் மெய்யெழுத்தையும் அவர் இணைத்துக் கொண்டு 30 சொல்கிறார் இல்லையா, அப்போ 30 என்று சொல்லும் போது மெய்யெழுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். அதனால உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மெய்யெழுத்து 18 இறுதியில் நகரம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அந்த 12 உயிரெழுத்துகளையும் இறுதியாக அவுகாரம் இருக்கிறது என்பதை அந்த இடத்தில் சொல்லவில்லை, வேறொரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். அவுகாரம் இருவாய் என்று மிக அழகாக அவர் அவுகார இருவாய் 12 எழுத்தும் உயிரின மொழிவர். அடுத்த இடத்துல, அதாவது மாத்திரை அளவெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அடுத்து வைக்கின்ற பொழுதுதான் அவுகார இருவாய் அந்த இடத்துல எண்ணிக்கை சொல்கிறார். உயிரெழுத்து என்பது 12. முதல் சொல்லுகிற பொழுது 30 சொல்ல வேண்டிய ஒரு கரணியத்தால் அகர முதல் நகர இருவாய் 30 என்று சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த இடத்துல எண்ணிக்கை சொல்லணும். பிற்பாடு உயிரெழுத்து எத்தனை சொல்ல வேண்டும் இல்லையா, அதை சொல்லுகிற பொழுது அகரை அவங்க இடத்துல தான் அவுகார இருவாய் என்று சொல்கிறார். 12 சொல்லும் போது அகர முதல்னு சொல்லல. ஏன் சொல்லவில்லை? எதனால் சொல்லவில்லை என்றால் ஏற்கனவே சொல்லிட்டாரு.
முன்புதான் சொல்லிட்டாரு, அகர முதல என்று சொல்லிவிட்டாரு. அந்த அகரத்தை முதலாக கொண்டு தொடங்குகின்ற சொல்லிவிட்டாரு. எனவே மீண்டும் கூற வேண்டிய தேவை இல்லை. இந்த இடத்தில் 12 சொல்ல வேண்டும், அவுகார இருவாய் என்று முடிக்கின்றார். இது தொல்காப்பியருடைய அந்த ஒவ்வொரு இடத்தும் அவருடைய நூற்பா வைக்கின்ற பொழுது ஏன், எதற்கு, எவ்வாறு, எதனால் இந்த இடத்தில் இந்த நூற்பாவை முதலில் வைத்து அடுத்த நூற்பாவை ஏன் அடுத்து வைக்கின்றார் என்ற அந்த ஆய்வினை அவர் ஐயா செல்வ குமரன் அவர்கள் சொன்னது போல இந்த ஆய்வு நுட்பங்களை நாம் எங்கே போய் பார்க்கலாம் என்றால், யார் எடுத்து பார்க்கலாம் என்றால், உரையாசிரியர்கள் தருகின்ற உரை விளக்கத்தில் பார்க்கலாம். தொல்காப்பியம் ஒரு மிகப்பெரிய, ஒரு நுண்ணிய, நேரின் உணர்ந்த பெருமகனால் இயற்றப்பட்ட ஒரு நூல். ஆனால் அந்த நேரிதின் உணர்ந்த பெருமகனார் தன்னை நேரிதின் உணர்ந்தோர்னு எங்கேயும் சொல்லல. தன்னை நேரிதின் உணர்ந்தாராக எங்கேயும் சொல்லல. இதனாலதான் நாம் தொல்காப்பியர் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால், மிகப்பெரிய ஒரு தன்னடக்கமான ஒரு பேரறிஞன் தொல்காப்பியர். பெரிய தன்னடக்கம். எங்கேயுமே தன்னை பெருமைப்படுத்தி அவர் சொல்லவே கிடையாது. எந்த நூற்பாவிலும் தன்னை பெருமைப்படுத்தி சொல்லல. அவரை பெருமைப்படுத்தி சொன்னவர்லாம் யாருன்னா, அவருடைய ஒரு சாலை மாணாக்கராகிய பணம்பாரனார். ஒரு சாலை மாணாக்கர் பணம்பாரனார் தான் அவரை பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். எங்கே? பாயிரத்தில் பேசுகின்ற பொழுது, அந்த பாடலை, பாயிரத்தை பற்றி அந்த பாடலை எழுதுகின்ற பொழுது அவர் மிக அழகாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று சொல்வார். அந்த தொல்காப்பியம் அரங்கேற்றப்படுகிறது. அரங்கேற்றப்படுகின்ற பொழுது அரங்கரை நாவின் முற்றிய ஆசான் என்று சொல்லி தொல்காப்பியரோடு இன்னொரு ஒரு சாலை மாணாக்கராக இருக்கக்கூடிய அதங்கோட்டாசானை பற்றி குறிப்பிடுகின்றார். பாண்டிய நவைகளத்தை தான் அந்த தொல்காப்பியம் அரங்கேற்றப்படுகிறது. இது பற்றிலாம் ஒரு பெரிய விரிவான ஒரு வரலாறு என்று சொல்லலாம். விரித்து சொல்லிக் கொண்டு போனால் அது விரிவாக அந்த பாயிரத்தை பற்றியே ஒரு தனியாக நாம் பேசுதல் வேண்டும். பாயிரம்னு ஏன் சொன்னார்கள் பாயிரம் என்று சொல்றதுக்கே காரணம், தொடக்கத்திலே பாயிரம் இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பாயிரம்னு ஏன் சொன்னாங்க? ஐயா சொன்னார், பாயிரம் என்பது ஒரு நூலுக்கு முதல்ல எழுதப்படக்கூடிய ஒன்று. இன்று பாயிரம் வேறு வகையாக சொல்லப்படுகிறது. பாயிரம் என்று யாரும் சொல்வதில்லை, முன்னுரை எழுது என்று சொல்கிறார்கள், முகவுரை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலெல்லாம் 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே. எத்தனை பக்கங்கள் 1000 முகத்தான் எவ்வளவு பெரிய நூலை எழுதினாலும் பாயிரம் இல்லாமல் நீங்கள் எழுதினால் அதனை பணுவல் என்று சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். அதுக்கு பாவே இருக்கிறது. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை, இதுதான் என்ன? தமிழ்கூறு நல்லுலகம். வடக்கே வேங்கட மலை, தெற்கே மலையை சொன்னா எதிர்ப்புறமாக அடுத்து மலையை தான் சொல்லணும், ஆற்றை சொல்லவில்லை. வடக்கே வேங்கட மலை என்றால் தெற்கே குமரி மலையை அவர் சொல்கிறார். அதான் அந்த பாடல்ல வருவது. வடவேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ்கூறு நல் உலகம் சொல்லிட்டு இந்த நல்லுலகம், தமிழ்கூறு நல்லுலகம் என்று சொல்கிறார். இந்த நல்லுலகத்துல வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின். இந்த தமிழ் வழக்கு எவ்வாறு இருக்கிறது? 2 வழக்காக இருக்கிறது. ஒன்று செய்யுள் வழக்கு, இன்னொன்று பேச்சு வழக்கு. மொழி என்பது இந்த 2 நிலையிலும் இருக்கணும். எழுத்தாவும் இருக்க வேண்டும், பேச்சா இருக்கணும். வெறும் எழுத்தா மட்டும் மொழி இருக்கக்கூடாது. பேச்சு மொழியில் இல்லை என்றால், அந்த மொழி பேச்சு மொழியாக இல்லை என்றால் மொழி வாழவில்லை என்று பொருள். இன்றைக்கு எவ்வளவுதான் முக்கி ஐயா முக்கிய தலைவரை பத்தி பேசினாரு. அவையில் கூடியிருக்கின்ற முக்கிய தலைவர்களே அப்படின்னா முக்காத தலைவர்கள் இருக்கிறாங்க. இதை ஒரு முறை தமிழருப்பா அருளியார் மிக அருமையாக சொன்னார். இந்த சொல்ல போட்டா என்ன நடக்கும்? முக்கிய தலைவர்கள் அப்படின்னா முக்காத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? முக்குகின்ற, முக்கும். அப்ப அந்த என்ன தொகை வருதுங்க? வினை தொகையா வந்துடும். முக்கிய, முக்கும், முக்குகின்ற. வலி மிகுந்தால் முக்கிய தலைவர். அதனால தூய தமிழ் சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா,
எதுக்கு இந்த வம்பு, இந்த முக்கிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. என்னையா முதன்மை தலைவர், முகாமை தலைவர்கள், முகமை தலைவர்கள் சொல்லிடுவாங்க. இப்ப நாங்கெல்லாம் சொல்லும் போது முகாமை தலைவர்கள் என்று சொல்லுவோம். இந்த முகாமை என்பதற்கே சிக்கல் இருக்கு. முகாமையா முகமைதான் முகாமையா மாறும். ஏன்னா நீங்க அந்த இடத்துல அந்த ஒளி என்பது தெரியும், நெட்டிக்கும். இப்ப நடத்தல், நடாத்தல், நடத்துதல், நடாத்துதல் என்று சொல்கிறோம் அல்லவா? அது போல அப்படிதான் இந்த நான் தேவனைய பாவாணருடைய நூலை, வேர்ச்சொல் ஆராய்ச்சி நூலை படிக்கின்ற பொழுதுதான் இந்த அருகாமை என்பதை பற்றி நான் விளங்கி கொண்டேன். இப்ப நாம எல்லாம் அருகாமை என்பது அருகில் இல்லாம என்ற ஒரு பொருளை காட்டி கொண்டிருக்கு இல்லையா, அது தப்புன்னு சொல்லி கொண்டிருக்கு இல்லையா. ஆனா அங்கு எப்படி நடத்தல், நடாத்தல் என்று அது நெட்டித்து அது மருவி இருக்கிறதோ அதே முறைதான் இங்கேயும் அருகாமை மக்கள் வழக்குல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நாம் எப்படி அதை பார்க்கிறோம்னா, அருகாமை என்பதை நெருக்கத்தில் இல்லாமை என்ற இன்னொரு பொருள் தருகிறது என்று பொருள் மயங்கி பார்க்கிறோம். ஆனா வேர்ச்சொல் முறையில பார்க்க போனால் அது பிழை இல்லை. எனவே இந்த மிக அருமையாக சொல்கிறார் பார்கள். ஏன் வந்து வேங்கடத்தை வந்து அவர் எல்லையாக வகுத்தார்? வடவேங்கடத்தை ஏன் எல்லையாக பணம் பார்னார் தொல்காப்பியத்தில்? ஒரு சாலை மாணாக்கர் இந்த பாயிரத்தை சிறப்பு பாயிரம் என்று சொல்வார்கள். அதை பொது பாயிரம் வேறு, சிறப்பு பாயிரம் வேறு. பாயிரம் என்ற சொல்லே பயிர் என்ற சொல்லிலிருந்து உருவாகியது. பயிர் என்றால் விளையும் பயிர் அல்ல, விளைக்கின்ற பயிர் இல்ல. இந்த பயிர் கூவுதல், விழித்தல், பயிர்தல் என்று பொருள். பயிர்தல் என்றால் விழித்தல் என்று பொருள், அழைத்தல் என்று பொருள். இவ்வளவு பெரிய ஆழமான நுண்மையான அறிவார்ந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலை பார்க்க வாருங்கள், வந்து படியுங்கள். பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, இந்த நூலை வந்து படியுங்கள் என்று விழிப்பதுதான் பயிர்தல். எனவே பயிர்வதால் அதுக்கு பேர் பயிர், பயிர்வு, பயிர், பாயிர், பயிரம், பாயிரம் என்று ஆகியது. எப்படி என்றால் அயிர், அயிரம், ஆயிரம். ஆயிரம் சொல்ல முடியா, எண்ணுக்கு ஆயிரம் என்று. ஆயிரத்திற்கு எண் ஆயிரம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த ஆயிரத்துடைய மூல வடிவம் ஆயிரம். இப்ப நான் என்னெல்லாம் கிலோமீட்டர் என்று எழுத சொன்னீங்கன்னா நான் தூய தமிழ்ல ஆயிரம் மாத்திரி என்று எழுதுவேன். மாத்திரி, இப்போ தொல்காப்பியத்தில் மாத்திரை இருக்கு இல்லையா, மாத்திரி என்று எழுதுவேன். அது தூய தமிழ் சொல் மாத்திரி என்பது. இந்த மாத்திரி என்ற தமிழ் சொல்லை, மாத்திரை என்ற தமிழ் சொல்லு தான் இந்த லத்தீன், கிரேக்கம் போன்ற இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல மாத்ரா என்றும், மேத்ரா என்றும், மெத்ரே என்றும், மெட்ரிக் என்றும் அப்படியே மாற்றிக்கொண்டார்கள். மீட்டர், இன்றைக்கு நம்ம மீட்டர் ஆங்கிலத்தில் மீட்டர் என்றோம். இந்த ஆங்கிலம் கூட ரெண்டு வகை ஆங்கிலமா இருக்கு. ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷ், இன்னொன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ரெண்டுக்குமே எழுத்துக்கு அந்த முறை வேறுபட்டு நிற்கும். இங்க ஒன்று ஈ பின்னால நிற்கும், இன்னொன்று வெறும் ஆறு மட்டும் தான் நிற்கும் இல்லையா. எனவே நீங்க அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மேத்ரே என்று நிற்கும். இது மாத்திரை என்ற தமிழ் சொல்லில் திரிமுற்று போனது என்று சொல்வார் பாவாணர்கள். மா என்றால் தமிழிலே அளத்தல் என்று பொருள். மாத்தல் என்றால் அளத்தல், அளப்பது, அளப்பது என்ற பொருள். ஏன்னா மா என்பது எப்படி உருவாக்கியது? இப்ப நிலாவை மதி என்று சொல்கிறோம். ஏன் மதி என்று சொல்கிறோம்? மாலை மதியம், மதியம் என்று சொல்வதற்கு நிலாவுக்கு இன்னொரு பெயர் மதி. மதி என்று சொல்வதற்கான கரணியம் என்ன? இப்ப பெரும்பொழுது சிறும்பொழுதுல கதிரவனுடைய வரவையும் அதனுடைய ஏற்பாடு ஐயா சொன்னார் இல்லையா, மறைவையும் வைத்து சிறுபொழுது நம்ம கணிப்பீடு செய்வோம். அதாவது இந்த நில உலகம் கதிரவனை சுற்றி வருவதை வைத்துக் கொண்டு ஒரு நாள் சிறுபொழுதாகும். பெரும்பொழுது என்பது இதே நில உலகம் கதிரவனை சுற்றி வருவது, இதே நில உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்வது சிறுபொழுது, கதிரவனை சுற்றி கொள்வது பெரும்பொழுது. எனவே இந்த இடத்தில் இந்த கால முறையை வகுக்கிற பொழுது அவர் வைகரையிலிருந்து தொடங்கி எட்பாடு யாமம் வரைக்கும் சென்று நிறைவு செய்கிறார். அதுல எட்பாடு என்ற ஒரு சொல் வரும். எட்பாடு என்றால் என்ன பொருள்? எல் படுப்பது. எல் படு பிரிச்சிங்கன்னா எல் படு தான் வரும். படுதல் பாடு என்று வரும். எல் படுப்பது என்றால், எல் என்றால் என்ன பொருள்? எல் என்பது இந்த உண்ணும் எல் இல்ல, அந்த எல் என்பது சூரியன், கதிரவன். கதிரவனுக்கு ஏன் எல் என்ற சொல் வந்தது? எல்லோன், எல்லோனுக்கு ஏன் எல்லோ என்ற சொல் வந்தது? தொல்காப்பி தான் பார்க்க முடியும். மாத்திரைக்கு மாத்தல், மதி என்ற நிலாவுக்கு மதி என்ற சொல் வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னா, காரணம் என்னன்னு சொன்னால், நிலா என்பது காலத்தை அளவிடுவதற்காக பயன்படுவது. காலத்தை அளவிடுகிறது நிலா இல்லைங்களா? இன்றைய நாள் இன்னும் என்ன நாள்? நாள் என்று சொன்னாலே ஒளி பொருளில் வந்த விண்மீனை குறிக்கும். நாள்னா விண்மீன் என்று பொருள்.
அந்த கால மக்கள் விண்மீனை பார்த்து நாளை மதிப்பிட்டார்கள், நிலாவை பார்த்து நாளை மதிப்பிட்டார்கள், நிலவை பார்த்து நாளை மதிப்பிட்டார்கள். இந்த நிலவை பார்த்து நாளை மதிப்பிட்ட அந்த சொல் தான் நிலா ஒளி பொருந்திய ஒன்றாக இருக்கிற காரணத்தால் அந்த ஒளிக்கு தமிழ்ல இன்னொரு சொல் தேய் என்பது. தேய்னா ஒளி. தேய் என்றால் அது எப்படி தேய்னா ஒளின்னு நீங்க சொல்றீங்க? வள்ளுவர் பல தொல்காப்பியர் மிக அருமையாக கடவுள் வாழ்த்தோடு கண்ணியம் வருமே என்று சொல்கிற பொழுது கடவுள் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார், தெய்வம் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார். இந்த தேய் என்றால் என்ன பொருள்? பண்டைய கால மாந்தன் நெருப்பை உருவாக்குவதற்கு 2 கற்களை எடுத்து என்ன செய்தான்? ஒன்றோடு ஒன்று உராசியோ அல்லது இடித்தோ தேய்த்தோ தீயை உருவாக்கினான். அல்லது ஒரு கோலை உருவாக்கி கல்லால் செய்யப்பட்ட ஒரு கடவத்தை உருவாக்கி அதில் காய்ந்த சருகுகளை வைத்து அதை எடுத்து கடைந்தான். இந்த கடைசலுக்கு பெயர் நெலிகடை என்று சொல்வார்கள். நெலிகடை கோல் என்று இதற்கு பெயர். எப்படி இதை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், அவன் இயற்கையை பார்க்கிறான். மலையிலிருந்து கற்கள் மேலிருந்து கீழே உருண்டு வந்து இன்னொரு கல்லோடு மோதுகின்ற பொழுது வேகமாக இடித்த கரணியத்தால் தீப்பொறி கிளம்புகிறது. இந்த வெப்ப மிகுந்த காலத்திலே ஓங்கி வளர்ந்த மூங்கில்கள் அல்லது புல், மூங்கில் அல்லது புல், புல்னா புல் இல்ல, புல், புல் அன்பல் நகரம் புல். இந்த சொற்கள்லாம் எடுத்து விலகிட்டே போனா ஒன்னு அதாவது வள்ளுவர் சொல்றாருக்கு தொல்காப்பி சொல்றாருக்கு வரம்பே இல்லை. பொருளுக்கு பொருள் தெரியும் வரம்பின்றே என்று அவர் நூல் வகுக்கிறார். இதெல்லாம் மேலோட்டமா பார்க்கக்கூடாது, ஆழமாக பார்க்க வேணும் என்று தொல்காப்பியர் சொல்லதிகாரத்துல மிக அழகாக விளக்குகிறார். புல் என்று சொல்வதற்கும் காரணம் இருக்கு. நான் முதல்ல அந்த தேய்தலுக்கு விளக்க சொல்லிடுறேன், ஏன்னா தொல்காப்பியத்திற்குள்ள வேறு வேறு இடங்களுக்கு போக வேண்டும். அப்ப ஒன்றோடு ஒன்று உராசுகிற பொழுது நெருப்பு ஏற்படும் என்பது ஒரு இயற்கை காட்சி. அதை இவன் செய்து பார்க்கிறான். கையை உராசினாலே தேய்த்தாலே வெப்பம் உருவாகிறது. எனவே காய்ந்த குச்சிகள் எடுத்து தேய்த்தாலோ இடித்தாலோ கற்கள் இடித்தாலோ தீ உருவாகும். இது மாந்தனுடைய முதல் கண்டுபிடிப்பு. ஒரு கல்லை இன்னொரு கல்லையும் எடுத்து இடித்து நெருப்பு உருவாக்கினான் தெரியுங்களா? அவன் உலகத்துல முதல் விஞ்ஞானி, ஒரு அறிவியலாளன். இன்னைக்கு நாம யாராவது பாருங்க, நான் கல்ல 2 இடிச்சு நெருப்பு உருவாக்கிட்டேன், நான் தான் அறிவியலாளர் சொன்னா யாரும் ஏத்துக்குவாங்களா? இல்ல. ஆனா அன்றைக்கு அது மிகப்பெரிய அருஞ்செயல். அந்த அருஞ்செயலை அந்த மாந்தன் செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு நெருப்பை நாம் உருவாக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வளர்ச்சியில உள்ளது சிறக்கும் என்று சொல்கிறார் தொல்காப்பியர். கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும். தொல்காப்பியம் தருகின்ற மிக அருமையான ஒரு வரி, கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும். இன்னையா வியப்பா இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்? கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும்னா அது என்ன கூர்ப்பு கழிவு? நம்முடைய செந்தமிழ் அறிஞர் பெருமகனார் திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா, அவர் தான் இதுக்கு அருமையான விளக்கம் தரார். அது என்ன கூர்ப்பும் கழிவு உள்ளது சிறக்கும், நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தரு கல்லால் அரிது. இது திருக்குறள். நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. நத்தம்போல் கேடு. நத்தம் என்பது ஒரு குழந்தை தன் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து கருவாக உருவாகுவது. அது எப்படி ஒரு நத்தை என்பது படிப்படியான நகர்ச்சி நடிப்பிலே ஒரு இடத்தை சென்று அடைகிறதோ, அதுபோல இது வளரும், வளர்ச்சி பெறும். அது வளர்ச்சி பெற அவர் சொல்கிறார் நத்தம் போல் கேடு என்று சொல்கிறார். ஒரு வளர்ச்சி என்பது வளர்ச்சி என்று நாம் சொல்கிறோம், ஆனால் அது எதை நோக்கி போகிறது என்றால் ஒரு முதிர்ச்சியை நோக்கி அது நகர்கிறது. இன்னொரு முதிர்ச்சியை நோக்கி ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு செல்கின்றோம். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு செல்கின்ற பொழுது நாம் அந்த முதல் கட்டத்தில் அது முற்பகல், அடுத்த கட்டம் போகிற பொழுது அது பிற்பகல். அந்த முதல் கட்டத்தில் நமக்கின்ற இருந்த உணர்வுகள், ஆசை, நயப்பு எல்லாமே படிப்படியாக நம்மை விட்டு விலகி 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 நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிற பொழுது ஒரு முதிர்ச்சியை நோக்கி, அவர் சொன்னார் அல்லவா, ஒரு அந்த துறவு நிலை, அதை நோக்கி போவோம். அதான் காமம் சான்ற கடைக்கோட் காலை, காமம் சான்ற கடைக்கோட் காலைன்னு சொல்கிறான் தொல்காப்பி.
காமம் சான்றுனா, காமம்னா நான் என்ன நினைச்சிட்டு போவோம், வேறு உணர்வு நமக்கு தோன்றுகிறது. இந்த காமம் என்ற சொல் கமம் என்ற சொல்லிலிருந்து உருவாகியது. அதற்கு வந்து உரியல்ல வந்து அருமையான ஒரு நூற்பா இருக்கிறது. கமம் என்றால் சேர்தல் என்று பொருள். அதாவது ஒரு கூட்டமாக ஒன்று சேர்தல், திரளுதல், திரட்சி என்று பொருள். அதுதான் ஊர் திரட்சிக்கு, ஊர் மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திற்கு கூட காமம் என்று சொன்னார்கள். தமிழிலே காமம் என்றால் சேர்ந்து வாழ்கின்ற ஊர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? காமம், கதிர்காமம் இருக்கு இல்லைங்களா? ஈழத்துல, யாழ்ப்பாணத்துல கதிர்காமம் ஊர் இருக்கு. காமம்னு பேர் வச்சிருக்காம பாருங்க. ஏன்னா மக்கள் சேர்ந்து திரண்டு வாழ்கிற, சேர்ந்து வாழ்ந்தால் சேரி, ஒன்று கூடி வாழ்ந்தால் காமம். அந்த காமம் என்ற சொல் தான் பிற்காலத்துல மருவி கிராமம் என்று மாறியது. கிராமம் என்பது திரிவு சொல், காமம் என்பது செந்தமிழ் சொல். ஆனா இப்ப யாரும் நான் எந்த கிராமத்துல எந்த காமத்துல வாழ்றேன்னா இங்க உள்ளவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கதிர்காமம்னா நம்ம எல்லாரும் தெரியும். அப்ப ஒன்றோடு ஒன்று தேய்கின்ற பொழுது வெப்பம் ஏற்படும். எனவே மிக நுட்பமாக சொல் வைத்தான் பாருங்கள். அந்த காலத்திலே இந்த தேய்த்தல் என்பது எப்படி உருவாகிறது என்றால், அதற்கு தான் அந்த அதாவது எழுத்தெனப்படுவ நகர அகர அகர முதல்ல நகர இருவாய் அப்படி சொன்னார் இல்லையா? அது சொல்லிட்டு கடைசியா அவர் இந்த பன்னீர் உயிரெழுத்துக்களையும் சொல்லிட்டு அந்த பன்னீர் உயிரெழுத்துக்களையும் வைப்பு முறையை பற்றி பேசுகிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஆய்வு. இந்த உயிரெழுத்துக்களை ஏன் ஆவ முன்னால வைத்தாங்க, எதற்கு அவ்வ பின்னால வைத்தாங்க, எதற்கு ஆவ இரண்டாவது வைக்கணும், எதற்கு ஈய மூன்றாவது வைக்கணும், எதற்கு ஏ அடுத்து வரணும், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க. செய்தவர்கள் எளியவர்கள் அல்லர். கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உரையாசிரியர்களே பழைய உரையாசிரியர்களாக கருதப்படுவர் இளம்பூரணர். அடுத்தலாம் மற்ற வருகிறார்கள். ஆக பிந்தியவர்களாக நமக்கு மிகப்பெரிய ஆய்வாளர்களாக காணப்படுகிறவர் நம்முடைய ஐயா வெள்ளைவாரனார் உரையாசிரியர். உரையாசிரியர் பெருமக்கள் மிக சிறப்புக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். அதே போல இன்னொருவரையும் மறந்துவிட முடியாது. நிலவழகனார் என்கின்ற ஒரு பெருமகனார். அந்த நிலவழகனார், அவருடைய தூய தமிழ் பெயர் நிலவழகன் பாலசுந்தரம். அவர் உள்வடைய ஆசிரியர், நம்ம போன்ற ஒரு ஆசிரியர் தான். ஆனா தொல்காப்பியத்திற்கு அரியதொரு விளக்கம் தருகின்றார். அவர் தான் ஏன் புள்ளி என்று தொல்காப்பியர் சொன்னார் என்றதுக்கு விளக்கம் தருகிறார். புள்ளி எழுத்து ஏன் தொல்காப்பியர் சொல்லணும், வேற எதற்குமே இல்லை. தொல்காப்பியர் காலத்துல எகரத்திற்கும் முகரத்திற்கும் ஏகாரத்திற்கும் ஓகாரத்திற்கும் தான் இப்ப இருக்கிற வடிவம் ஓ ஏ தொல்காப்பியர் காலத்துல. ஆனால் எகரம் ஒகரம் சொல்லும் போது அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அதற்கு புள்ளி வைத்தார். எகரத்துக்கு ஒரு புள்ளி, ஒகரத்திற்கு ஒரு புள்ளி. எகரத்துக்கு புள்ளி வைத்தால் ஓ ஏ, ஒகரத்துக்கு புள்ளி வைத்தால் ஓ, அப்படி புள்ளி எடுத்து விட்டால் ஓ, எகரத்துக்கு புள்ளி எடுத்து விட்டால் ஏ. இதே ஒருத்தர் வந்து பார்த்தாரு, உயிரெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கலாமா என்று பார்த்து, புள்ளி என்றாலே ஒளி குறைவு என்று பொருள், மாத்திரை அளவு குறைவு என்று பொருள். இதற்கு விளக்கம் சொன்னவர் நம்முடைய இளவழகனார். அவருடைய தொல்காப்பிய விளக்க உரையை நீங்க எடுத்து பார்க்கணும். அது மிக அருமையாக விளக்க சொல்லியிருப்பார். புள்ளி என்றால் ஒளி குறைவு, அதற்கு தான் புள்ளி வைப்பாங்க, வேதற்கும் புள்ளி வைக்க மாட்டாங்க என்று சொல்வார். நம்முடைய தொல்காப்பியத்தில் மாத்திரை அளவை வந்து குறைவு என்று, உட்பெரும் புள்ளி என்று தொல்காப்பியர் வடிவமும் காட்டுகிறார். அதற்கு முப்பாட்புள்ளி என்று ஓர் எழுத்துக்கு வடிவம் காட்டுகிறார். எதற்கு தெரியுங்களா? முப்பாட்புள்ளி அக்கண்ணா, அக்கேனம், அக்கானம் என்று சொல்வார்கள். அதற்கு முப்பாட்புள்ளி, அதற்கு வடிவம் காட்டுகிற போது உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், ஒரு பறவை தன்னுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இந்த அக்கண்ணா. இந்த பறவை நடுவில் இறக்கைகள் விரித்து இருந்தால் எப்படியோ அது போல இந்த அக்கண்ணாவோட வடிவம் என்று உரையாசிரியர்கள் அதற்கு விரிவுரை சொல்கிற பொழுது சொல்கிறார்கள். அக்கண்ணாவை பற்றி பேசுகிற பொழுது இதை நுட்பமாக பேசலாம். எனவே இந்த பன்னீர் உயிரெழுத்துக்கள் எப்படி உருவாகின, இதை ஏன் 12 உயிரெழுத்துக்களும் அடுக்குமுறை வைக்கப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தில் விளக்கம் இருக்கிறது. இந்த விளக்கத்தை நீங்க காண வேண்டும் என்றால் உரையாசிரியர்களுடைய விளக்கத்தை படிக்கணும். நாம் எல்லாம் நச்சினார்க்கினியர் உரைனா உடனே தூக்கி போட்டுடணும், சேனாவரையர் உரைனா உடனே தூக்கி போட்டுடணும், கல்லாடனார்னா தூக்கி போட்டுடணும் இல்லையா? அடுத்து தெய்வச்செலையார்னா தூக்கி போட்டுடணும். அவருக்கு மூத்தவர் யார்? இளம்பொருனார் என்றால் உடனே இன்னும் விளங்கவே இல்லை, தொல்காப்பியமே விளங்கல, இவங்க உரை அதை விட விளங்கல என்று வீசி எறிகின்றோம். எல்லாவற்றுக்குமே
முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு செயலும் அல்லது எந்த ஒரு அறிவும் நமக்கு எளிமையில் கிட்டாது. எல்லாவற்றையும் நாம் முயன்று பயிலல் வேண்டும். பயிற்சி எடுத்தால் தான் அது நமக்கு கைவரப்பெறும். அந்த பயிற்சி ஒரே நாளில் பெற்றால் மட்டும் முடியாது. இன்னைக்கு தொல்காப்பியத்துக்கு இந்த கருத்தருக்கு வந்திருக்கின்றீர்கள். தொல்காப்பியத்தை பற்றிய ஒரு சிறப்பு சிந்தனைகளை இந்த கருத்தரங்க நாம் பேசுகிற பொழுது, ஆஹா, தொல்காப்பியம் இப்படியா என்று உணர்கின்றீர்கள். வீட்டுக்கு போய் தொல்காப்பியத்தை புரட்டி பார்க்க வேண்டும். பார்க்கிற பொழுது, ஐயோ, இது என்ன இப்படி இருக்கிறது, விளங்கவில்லையே என்று நினைத்து விட்டால் நம்ம அடுத்த கட்டம் நகர மாட்டோம். ஆனால் இதற்கு நம்முடைய வள்ளுவர் சொல்வது போல, ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நான் எல்லாவற்றிலும் சொற்களை மட்டும்தான் அதிகமா கூர்ந்து கவனிப்பேன். இந்த மனிதன் ஏன் இந்த சொல்ல இங்க பயன்படுத்திக்கிறாரு, இந்த அதர் என்ற சொல்லை ஏன் இங்க பயன்படுத்தணும், அது என்பதற்கு என்ன பொருள், வழி என்று பொருள். ஒரு காலத்துல இந்த பலகனி இருக்கு இல்லையா, இதுக்கு பலகனி நல்ல தமிழ்ல சொல்லுவோம், சாளரம்னு சொல்லுவோம், ஜன்னல்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஐயா சொன்னாரு, என்ன ஒரு அருமையான ஆங்கில சொல்ல பயன்படுத்தினீங்க, கடிசொல் இல்லை காலத்து படினே என்பதற்கு. பார்க்க இல்ல, நீங்க மிகவும் அழகா இருக்கிறீங்க சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறீங்க. ஐஸ் வைக்கிறது என்பது இன்றைக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆனா தொல்காப்பியர் சொன்ன கடிசொல் இல்லை காலத்துப்படி என்பது அந்த ஐஸ் வைக்கிற சொல் கிடையாது. ஐஸ் வைக்கிறது ஆங்கில தொடர். இந்த சொல்லலாம் வந்து விட்டால் கால ஓட்டத்துல கடிசொல் இல்லை காலத்துப்படினே என்று தொல்காப்பியர் சொல்றது கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தொல்காப்பியன் 2700 ஆண்டுகள்னு பாவான சொல்கிறார். பிற்காலத்தில் எந்த மொழியும் கலக்கலாம். அப்படி சொல்கிற தொல்காப்பியன் அன்றைக்கு வகுத்திருக்கிறான் பாருங்க. வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரு ஈ, வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரு ஈ. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அன்றைக்கு தொல்காப்பியர் எண்ணி பார்த்து வகுத்திருக்கிறார். வடக்குல வடவேங்கட தென்குமரன் சொல்லிட்டோம். ஆனா அந்த எல்லை தமிழ் கூறு நல்லுலகம். நீங்க அதற்கு அப்பால் போனீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுங்களா? வேங்கடத்தும்பர் சொல்கிறார். வேங்கடத்தும்பர் மொழிபெயர் தேயம். வேங்கடத்தும்பர் மொழிபெயர் தேயம். அது என்னங்க? அது வேங்கடத்தும்பர் மொழிபெயர் தேயம்னா, வேங்கடத்தும்பர் மொழிபெயர் தேயம்னா என்ன? அது பிரிச்சு பார்க்கணும். வேங்கடத்து உம்பர் மொழிபெயர் தேயம். வேங்கடத்து உம்பர், அது என்னையா உம்பர்? இன்னைக்கு நான் உம்பர்னு சொன்னா சுப்பமையாருக்கு என்னங்க தமிழ்ல பேரு? உம்பர் கோர், உம்பர் மாந்தன் என்று சொன்னா நம்ம சிரிப்போம் இல்லைங்களா? சிரிப்போம். ஆனா அந்த காலத்துல உம்பர் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. உம்பர் கோர். எங்க தேவர் உலகத்தை உம்பர் சொல்ல, தேவாரத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். உம்பர் என்ற சொல்ல பார்க்கலாம். ஐயா சான்று எங்க பார்க்கிறோம்? தேவாரத்துல பார்க்கிறோம். சங்க இலக்கியங்கள்ல வட வேங்கட தும்பர் என்று சொல்கிறார். உம்பர், உம்பர்னா என்ன? மேல்னு பொருள், உயர்வுன்னு பொருள், மேல். என்ற அந்த வேர் சொல்லு வந்தது. இந்த என்ற வேரடிதான். இதுக்கு தான் நான் அந்த உயிரினத்தை பத்தி சொல்ல வந்தேன். ஏன்னா அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், நமக்கு புரியும் என்பதற்காக. இந்த என்ற வேரடி அது அப்படியே இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு போகும்போது உப் என்று போகிறது. உப்பு தான் அப்புன்னு ஆயிடுச்சு. அப்பு தான் அப்பர் என்று ஆயிருக்கு. அப்பர் யூ பி வருதல் ஐயா சொன்னார்ல, ரெட்டிகோன் சொன்னார்ல. அது போல உம்பர் என்ற மேல் என்ற சொல் அது அப்படியே இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு அந்த என்பது அப் என்று திரிந்திருக்கிறது. எனவே வேங்கட தும்பர்னா அந்த வேங்கட எல்லைக்கு அப்பால் மேல் போனா மொழிபெயர் தேயம் இருக்கும். மொழிபெயர் தேயம் என்று சொன்னால் மொழி மாறி பேசுகிற மக்கள் இருப்பார்கள். அப்படி மொழி மாறி பேசுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் இவர் அருமையா சொல்கிறார். வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல் உலகம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு சொல்லையும் தொடரையும் சேர்க்கிறார் பாருங்கள். செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு. இதுதான் தொல்காப்பியம். இந்த அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வட சொல் என்று வகுக்கிற பொழுது இந்த இயற்சொல் செந்தமிழ் சிவனிய என்று வரும். அந்த இடத்துல செந்தமிழ் சிவனிய. சிவனிய என்பதற்கு எத்தனை சுழி நகரம்? 3 சுழி, முச்சுழி நகரம். அது என்ன? சிவனுதல். சிவனிய என்றால் பொருந்தி இருத்தல், ஒட்டி இருத்தல். நீங்க
இந்த தோல் இருக்கு இல்லையா, நேற்று தான் நம்ம அன்பர்கள் நான் விளக்க சொல்லி கொண்டிருந்தேன். நம்ம உடல்ல இந்த தோல் இருக்கு. இந்த தோலுக்கு இன்னொரு சொல் தோல்னு சொன்னான் அந்த காலத்துல. அந்த லகரமும் வேறு. இந்த தோல் தோலுக்கு இன்னொரு சொல் தமிழ்ல உரி. உரி உரினா என்ன பொருள்? உரிச்சு எடுக்கிறது இல்ல, உரிச்சுதான் எடுக்கணும். எடுக்கிறதா உரிச்சுதான் எடுக்கணும். தோலை உரிச்சுதான் எடுக்கணும். அதுல இருந்து பிச்சுக்கிட்டு வரும். இந்த உடலானது சதையும் இரத்தமும் குருதியும் இரண்டரை கலந்து பொதிந்து இருக்கிற ஒரு கூடு. அதுக்கு எம்பு என்று சொல்கிறார்கள் இல்லைங்களா? அப்போ ஒட்டி தான் இருக்கும். இது நீங்க அப்படியே எளிமையா ஏதோ பசை போல ஒட்டி இருக்குன்னு எடுக்க முடியாது. ஏன்? பிச்சிங்கன்னா வராது, பெய்த்தால் வராது. நீங்க உரித்தெடுக்கணும். உரித்தெடுத்தால் குருதிதான் கொட்டும், மனிதன் இறந்து போய் விடுவான். என்புதோல் போர்த்த உடம்பு இல்லைங்களா? அப்படின்னா இந்த உரி என்பது மிகப்பெரிய காப்பு. எதற்கு? இந்த உடலுக்கு காப்பு. வெளியிலிருந்து நமக்கு எந்த பொருளும் நம்ம உடலை தாக்கி காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக, உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக இருப்பதுதான் இந்த தோல். தொல்காப்பியமும் தோல் தான், தொல் தான். சில பேர் சொல்லுவாங்க தொல்காப்பியம் என்பது பகரமாக தோல்காப்பியம். தோல்காப்பியம் அதுக்கு அது பொருள் அல்ல. தொன்மை மரபை காத்து இன்று வரை காத்து இயங்குவது. ஏன் தொன்மை மரபை காக்கணும்? எதற்காக காக்கணும்? ஏன் அந்த தொல் மரபை தொல்காப்பியம் காக்க வேண்டும்? தொல்காப்பியம் என்ற பெயர் இடம்பெற்று அந்த பெயரால் தான் அவருக்கு தொல்காப்பியர் என்ற பெயரே வந்தது. நூலால் தான் அவருக்கு பெயரே வந்தது. நூல் தான் அவரை தூக்கி. தொல்காப்பியம் என்ற நூல் இல்லை என்றால் தொல்காப்பியர்னு யாரும் நமக்கு தெரியாது. இன்ற வரைக்கும் அவருடைய உருவம் எப்படின்னு கூட தெரியாது. எப்படி திருக்குறள் என்ற ஒரு நூல் இல்லை என்றால் வள்ளுவரை தெரியாதோ, அதுபோல தொல்காப்பியம் என்ற நூல் என்றால் தொல்காப்பியை தெரியாது. வாசுவ மாணிக்கனார், பேரறிஞர் வாசுவ மாணிக்கனார் தலையால் அடித்துக் கொள்வார். தமிழ் மக்களே, என் அன்பு பெருமைக்குரிய தமிழ் மக்களே, அன்பு கூர்ந்து தொல்காப்பியத்தை பாருங்கள், தொல்காப்பியத்தை பாருங்கள். வள்ளுவத்தை தெரிந்த அளவுக்கு கூட தமிழர்கள் தொல்காப்பியத்தை தெரிந்திருக்கவில்லையே. அவர் நூல்களை போய் பாருங்க, எழுதியிருப்பார் வாசுவ மாணிக்கனார் நூல்கள். திருக்குறளை எல்லா மக்களுக்கும் சென்று திருக்குறள் எட்டி விட்டதுனால் அதற்கு ஒரு பெரிய இயக்கம் அதுக்கு வேலை செய்தது. தமிழ்நாட்டில் அதற்கான இயக்கம் வேலை செய்து. இயக்கம் செய்த இயக்கம் வேற எந்த இயக்கம் இல்ல, பெரியார் இயக்கத்தை தான் சொல்றேன். அந்த இயக்கம் அதற்காக உழைத்தது. எது? திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. தெருவெல்லாம் திருக்குறள், பேருந்தெல்லாம் திருக்குறள், சிறிய சிறிதாக அச்சு எடுத்து ஊர் மக்கள் கைகளெல்லாம் கொடுத்தது. திருக்குறளுக்காக மாநாடு நடத்தியது. திருக்குறளுக்கு உரை எழுதியது. இதெல்லாம் மக்களிடம் சென்று சேர்த்தார்கள். ஆனால் அவர் தலைப்பாடு அடித்துக் கொண்டார், தொல்காப்பியத்தை யாரும் கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்களே என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது கற்றார் நடுவில் தொல்காப்பியம் ஓரளவு அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஆழமாக தொல்காப்பியத்தை அறிய வேண்டும். எனவே உரித்து, உரிமையானது, அதற்கு பற்றுடையது என்ற பொருள்ல இந்த உரி என்ற சொல் உரித்து என்ற பொருள்ல வரும். எனவே சிவனியே என்று சொன்னால் பொருந்தியது, மண்ணோடு மண்ணாக. அது எடுக்க முடியாது, அந்த மண்ணுக்கே உரியது. அந்த மண்ணுக்கே உரிய மரபு தமிழ் மரபு. அது மாறி போனால் பிரிதா சொன்னார் இல்லையா? மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்று அன்றைக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்தார் தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல. ஏன் திரியக்கூடாது என்று சொல்கிறார்? மொழி என்பது நிலமும் இடமும் நிலமும் பற்றி முதல் பொருளை பற்றி பேசப்படுகிறது. இது அறிஞர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்றைய கால அறிவியல் அறிஞனாகிய, இயற்பியல் அறிவியல் அறிஞனாகிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் அண்ட் டைம் இதை பற்றி பேசுகிறார். அறிவியலாளர்கள் பேசுகிறார்கள் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதை பற்றி. ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி அறிவியலோடு சொல்லிய இந்த அறிவியல் அறிஞர்கள் உலகெல்லாம் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஸ்பேஸ் டைமை பற்றி பேசிய தொல்காப்பியனை யாருக்கும் தெரியவில்லை. நிலமும் இடமும் பொழுதும், நிலமும் பொழுதும் பற்றி பேசிய தொல்காப்பியனை யாருக்கும் தெரியல. அதே கருத்தாங்களையும் சொல்கிறார். நிலத்தை பற்றியும் பொழுதை பற்றியும், காலத்தை பற்றியும் இடத்தை பற்றியும். நான் அதை பற்றி நீங்க அறிவியல்ல பார்க்க பொழுது ஒரு 2 புள்ளிகளுக்கு இடையில ஒரு பொருள் நகர்கிற பொழுதுதான் நீங்க காலத்தை மதிப்பிட முடியும். இடமில்லை என்றால் காலத்தை நீங்க மதிப்பிட முடியாது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அந்த பொருள் நகர்கிறது. எனவே இடமும் பொழுதும் கால மதிப்பீட்டுக்கும் இட மதிப்பீட்டுக்கும் கட்டாயம் தேவை. இது இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி. எனவே இந்த இடத்தில் பணம்பாரனார் சொல்கிற பொழுது செந்தமிழ் சிவனியே என்று சொன்னால் அந்த மண்ணோடு மண்ணாக எப்படி தோல் ஒட்டி பொருந்திருக்கிற, பிச்சு எடுத்தா ரத்தமும் சதையும் தான் தெரியுன்றது போல செத்து போயிடுவான் மனிதன். அது போல அந்த மொழியை அந்த மண்ணிலிருந்து பிரித்தெடுக்க முடியாது. தமிழ் கூறு நல்லுலகம். நீங்க அதற்கு அப்பால் போனா அது வேங்கட தும்பர் மொழிபெயர் தேயம், மொழி மாறி பேசுகின்றவர்கள். பாவான சொல்வார், தமிழ் என்பது
தெற்கிலிருந்து வடக்கே செல்ல 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 அது திரிபுற்று சிதைந்து கொடுந்தமிழாக மாறும். கொடுந்தமிழாகியதுதான் என்னவா மாறுகிறது? பாகதமாக மாறுகிறது. பாகதம் தான் பிறகு பிற்காலத்தில் அது சங்கதமாக மாறுகிறது. பாகதம் என்றால் பிராகிருதம், சங்கதம் என்றால் சமன்கிருதம். பாகதம் என்றால் பிராகிருதம், சங்கதம் என்றால் சமன்கிருதம். அது மொழியியல் ஆராய்ச்சி நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே தொல்காப்பியத்தை படிக்கின்ற பொழுது இந்த தமிழருடைய வாழ்வெல்லையும் படிப்போம், செந்தமிழ் தன்மையை நாம் புரிந்து கொள்வோம், நாம நுட்பமா தமிழ் மரபை காக்க முடியும். இப்படி இடம் விட்டு இடம் போகிற பொழுது இந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்விடத்தை விட்டு அகன்று செல்கிறார்கள். காலம் மாறுகிறது, இடமும் மாறுகிறது. மாறுகிற பொழுது அவருடைய வாழ்வியல் மாறும், அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறும், அவருடைய மொழி நடை மாறும். மொழி நடை மாறி போகலாம். இன்னைக்கு மலேசியாவில் நம்ம செந்தமிழ் பேசுகின்றோம், தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுகிறார்களா? கற்றார் பேசுகிறார்கள், உணர்வாளர்கள் பேசுகிறார்கள். நம்ம அது ஒருபோதும் தமிழ்நாட்டை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. நான் உள்ளார்ந்து சொல்கிறேன், அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த கருவூலம் கிடைச்சிருக்காரு. அந்த அறிஞர்கள் உழைக்கலைன்னா, அவங்க ஆய்வு செய்யலைன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், தமிழ்நாட்டு அறிவாளர்களை, அறிஞர் பெருமக்களை நம்ம ஒருபோதும் குறைத்து நம்ம செல்வ செழிப்பா வாழ்றோம் என்பதற்காக ஒப்பிட்டு பார்த்து அவங்க கல்லா மக்கள் செய்கிற தவறான வேலைகளை பார்த்து நம்ம ஒப்பிட்டு அறிவார்ந்த புல மக்களுடைய பணிகளை நாம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அவங்க தம்மை தாமே ஈகம் செய்து அவ்வளவு அரும்பணிகளை செய்து வைத்திருக்கிறார்கள். நாம் தான் போய் பார்க்கறது இல்லை, நாம் தான் ஆய்வு செய்யறது இல்லை. அப்படியே தம்மை தாமே இழந்திருக்கிறாங்க மொழிக்காக, தமிழுக்காக அந்த மக்கள். எனவே அங்கு நான் சொன்னது போல நல்ல தமிழ் பேசவில்லை என்றால் இடம் விட்டு இடம் போகிற பொழுது மொழி தெரியும், மொழி மாறு என்பது இயல்பு நிலை, வழக்கு நிலை. இது மாறக்கூடாது, வாழ்க்கை முறை மாறக்கூடாது இல்லையா? ஒரு தலைவன் தலைவியோடு இயைந்து இருக்கிற அந்த அகவொழுக்க வாழ்க்கை, இந்த புறத்திணை வாழ்க்கை முறை என்பது மாறக்கூடாது, என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். மொழி பயன்பாடு நிலைத்திருக்கணும். அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா கடைக்கு போயிட்டாரு. அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா கடைக்கு போயிட்டாரு. இது இப்பொழுது பேச்சு நடை இல்லைங்களா? இதை இலக்கணப்படுத்தி பாருங்கள். இதை இலக்கண வரையோடு செந்தமிழ் வழக்காக எழுதி பாருங்கள். அப்பா எங்கே போய் விட்டார். இலக்கணம் இருக்கா? காலம் இருக்கா? ஒருமைப்பன்மை இருக்கா? திணை இருக்கா? அப்பா எங்கே போய் விட்டார். அப்பா கடைக்கு போயிட்டாரு. இதை செந்தமிழ் படுத்தி பாருங்கள். அப்பா கடைக்கு போய் விட்டார், அல்லது அப்பா கடைக்கு சென்றார், அது அப்பா கடைக்கு போனார். இந்த நடையில நம்முடைய அப்பா அம்மா பேசுற வழக்கு தான், தாத்தா பாட்டிமார் பேசுற வழக்கு தான். அப்பா கடைக்கு போயிட்டாரு, அப்பா கடைக்கு போயிட்டாரு. எங்கேயாவது கடைக்கு போயிட்டாரு, கடைக்கு அப்பா போயிட்டாரு, இது கவிதைக்குள்ள வரும். அப்பா போய்விட்டார் கடைக்கு, இது கவிதை மரபுக்குள்ள வரும். ஆனா எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்ற கட்டமைப்புக்குள்ள அப்பா கடைக்கு போனார் என்பதுக்குள்ள நீங்க பாருங்க, அந்த திணை ஒழுங்கு இருக்கும், ஆண்பால் பெண்பால் என்ற பால் அமைப்பு முறை இருக்கும், ஒருமை பன்மை என்ற அந்த எண் அமைப்பு முறை இருக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற அந்த கட்டமைப்பு இருக்கும். இதெல்லாம் ஒழுங்கா அமைஞ்சிருக்கும். அவர் சொன்னார் இல்லையா, இதை பார்த்து தான் என்ன செய்தாங்க, இலக்கணத்தை வரையறை செய்கிறார்கள். சரி, நான் நிறைவு செய்து நேரம் முடித்து விட்டது போல. இது பெருங்கடல், ஆழம் மிகுந்த பேராழி, எல்லையில்லாத பெருஞ்செய்திகள் புதைந்து கிடக்கின்றன. நான் முடிக்கும் போது நான் தொடங்கின சொல்ல நான் முடிச்சிடணும்ல. எனவே மாறக்கூடாது, நிலை திரியக்கூடாது என்பதற்காக மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்று சொன்னார் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற தொல்காப்பியுடைய வழக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இதை தான் பாவாணர் பற்றி கொண்டார். ஆனால் பிற்கால சொன்னது போல 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த நன்னூலார் பகுப்பால் பயனற்று இடுகுறியாகி என்ற நூற்பாவை வகுக்கிறார். பகுப்பால் பயனற்று இடுகுறியாகி. நம்ம நூல்கள்லாம் இடுகுறி என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். இடுகுறினா பொருள் தெரியலனா இடுகுறின்னு சொல்றது, மண்ணு கல் இதெல்லாம் இடுகுறின்னு. ஆனால் தொல்காப்பியர் சொல்கிறார் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இல்லையா? இந்த சொற்களை நீங்க ஆழமா பார்க்க வேண்டும், விளங்கு மண்ணும் பிறருக்கு சொல்ல வேண்டும். நமக்கு அறிவும் அந்த உணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சொல்லுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதுக்கும் நூற்பா வகுத்து வைத்திருக்கிறார். அப்படியான பொழுதுதான் தேய்த்தலால் ஒன்றோடு ஒன்று உராசுகிறோம். இந்த உயிர் 12 எழுத்துக்கள்ல இதை சொல்லி நிறைவு செய்துக்கிறீங்க பொறுத்தரணும். உயிர் 12, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ 12. இந்த 12 உயிர் எழுத்துக்கள் எப்படி உருவாகின என்று கேட்டால், மூல ஒலிகளாக இருந்தவை உணர்ச்சி ஒலிகள் தான், இமோஷனல் சவுண்ட்ஸ். இந்த நெடில் 7 உணர்ச்சி ஒலிகளா இருக்கும். ஆ அப்படி சொல்லலாம், ஆ என்று சொல்லலாம், என்று சொல்லலாம்,
ஈ என்று சொல்லலாம், ஊ என்று சொல்லலாம் இல்லைங்களா? ஏ ஏ என்று கூப்பிடலாம், ஓ என்று கூப்பிடலாம். ஐ அப்படின்னா என்ன பொருள்? ஐ அப்படின்னு என்ன பொருள்? வியப்பு. தொல்காப்பிய சொல்றான், இருக்கா இல்லைங்களா ஐயா? ஐயன் கிளவி வியப்பு. நீங்க போய் பாருங்க, ஐயன் கிளவி வியப்பு. மலையை பார்க்கிறான், அது உயர்வாக இருக்கிறது, அவனுக்கு வியப்பா தோன்றுகிறது, ஐ என்றான். ஐயன்னா உயர்வு சொன்னார் இல்லையா? ஐயர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று வருகின்ற பொழுது அந்த ஐயர் என்ற சொல் எப்படி அங்க வந்தது? பின்னால உள்ள சில பிராமண அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, அவர் வேற யாரும் சொல்லல, எங்க ஐயர் தான் சொன்னாங்க, எங்க பூணூல் போட்ட ஐயர் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த தமிழர்லாம் ஒழுக்கம் இல்லாமல் எழுதியிருக்காங்க பாருங்க. தமிழர்கள் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், ஒழுக்க கேடர்கள், ஏமாற்றினார்கள். எங்க ஐயர் வந்துதான் நெறிப்படுத்தினார்கள். ஏன்னா இவங்க நம்ம ஐயர் சொல்லிட்டோமா? ஐயர்னா இந்த ஏமாற்று பாப்பானை என்ன பாரதியார் சொன்னது போல அருமையான பாட்டு இருக்கு இல்லையா? பெரிய துறை எனில் உடல் வேர்ப்பான் அப்படின்னு சொல்லுவார். பாரதியாரே சொல்லியிருக்கிறார் பார்ப்பனரை பற்றி. எனவே ஐயென்றால் அது இல்ல, தமிழ்ல இந்த உயிரெழுத்துக்கள் 12, அதுல நெடில் 7. இந்த நெடில் 7க்கும் மூல முதன்மை ஒலிகளாக இருப்பவை 3 ஒலிகள் தான். அந்த 3 ஒலிகள்ல ஆ ஈ ஊ இந்த நெடில் தான். ஆ ஈ ஊ என்ற 3 ஒலி நெடில்கள். ஏன் இந்த 3 ஒலிகள் கேள்வி வருதா இல்லையா? வினா வருதா இல்லையா? 3 ஒலிகளையும் ஏன் முதன்மை ஒலிகளாக சொல்லணும் என்றால், இந்த 3 ஒலிகள் தான் இடத்தை சுட்டுவதற்கு பயன்பட்டன. ஆ இடத்தை சுட்டணும், அவர் எங்கே இருக்கிறார் அப்படி என்றால் ஆ வாயை விரித்து அங்காந்து அகற்றி சொல்ல வேண்டிய தேவை. ஏன்னா தொலைவா இருக்கிறார். அதனால இதற்கு என்ன பெயர்? சேய்மை சுட்டு. சரி, அவர் எங்கே? ஈ அப்படின்னா அந்த பிளந்த வாயை நாம குறுக்குகிறோம், கிட்டே வந்து விட்டது, இவர் அருகில் இருக்கிறார். அவர் எங்கே? ஊ ஊ ஊ ஊ என்ன உதடு முன்னால் குவிகிறது, எனவே அதுக்கு முன்மை சுட்டுன்னு பெயர். அதற்கு பெயர் அண்மை சேய்மை சுட்டு, இதற்கு பெயர் அண்மை சுட்டு, இதற்கு பெயர் முன்மை சுட்டு. பாவாண சொல்வார், இந்த 3 சுற்றுகளிலும் முன்மை சுற்றில் தான் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் பிறந்தன என்று சொல்வார். எப்படி ஒரு வித்திலிருந்து வேர் முளைத்து அது ஆணி வேராக மண்ணை துளைத்துக் கொண்டு போய் பக்க வேர்கள் வருகின்றனவோ, அது போல சொற்களுக்குள்ளும் இவ்வாறு வேர்கள் வரும், ஆணி வேர் வரும், முளைப்பு வரும். அந்த முளைப்பு எப்படி ஒரு வேரானது விதையிலிருந்து தோன்றி வெளிப்பட்டு முன்னே சென்று ஒரு மண் திட்டை தொட்டு நெருங்கி தொட்டு அல்லது துளைத்து அல்லது வளைந்து அல்லது துளைத்து கொண்டு அந்த பக்கம் வருகிறதோ, அது போல இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லில் பிறக்கும். அப்படி பிறக்கின்ற பொழுது நீங்க உள் என்பது எப்படி துளைத்து சொன்ன இல்லையா, அது போல துளைத்தல் பொருளில் வருகின்ற ஒரு கருத்து இந்த உள் என்ற வேரடிக்கு உண்டு. அப்படி துளைக்கின்ற பொழுது மொழி முதலாகும் மெய்களை பத்தி சொன்னார். ஏன் மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு முதல் வராது? சொல்லுக்கு முதலில் மெய்யெழுத்துக்கள் ஏன் வருவதில்லை? இப்பிரியா என்று ஏன் நாம் எழுதக்கூடாது? இப்பிரியான்னு ஏன் எழுதக்கூடாது? என்ன காரணம்? முல்லை தெரியுமாமா? இப்பிரியா எழுதுறாங்கல்ல, இக்ரியா. என்ன காரணம்? ஐயா தொல்காப்பியர் விதி வகுத்திருக்கிறார். நாம மொழிக்கு முதலாக எழுதுனா மாத்திரை அளவு இந்த மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை? அரை மாத்திரை அளவு ஒழிக்க முடியுமா? அரை மாத்திரை எங்க ஒழிக்க முடியும்? உன்னல் காலே உறுத்தல் அறியே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே சொல்றாங்களா இல்லையா? கண்ணிமை பொழுது கை நொடி பொழுது. கண்ணிமை பொழுதுதான் கணம், கை நொடி பொழுதுதான் நொடி. கணப்பொழுதுல வந்துட்டா என்ன பொருள்? கண்ணிமைக்கிற பொழுது. நொடி பொழுதுல வந்துட்டா என்னது? விரல் நொடி பொழுது. எனவே இந்த மெய்யெழுத்துக்களை அரை மாத்திரை அளவு வாயால் ஒழிக்க முடியாது. அது எப்படி ஒரு சொல்லுக்கு முன்னால் சொல்ல முடியும்? நம்மால் இப்படி மரபு பிழையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அதுல இத்து மொழி முதலாகக்கூடிய மெய்கள் உள்ளன. இக்கு இச்சு இத்து இப்பு இம்மு இந்து. இதுல இத்து சேர்ந்தால் துள்ளுன்னு வருவோம். துள் என்றால் துளைத்தல். துளைக்கிற பொழுது என்ன செய்யணும்? தேய்மானம் ஏற்படும், தேய்க்கும். நீங்க அந்த துறப்பான அந்த கூறிய அந்த துளையை ஒரு இரும்பை துளைக்கிற பொழுது பொறிக்கிழமை தான் இல்லையா? வேகமா சுற்றுகிற பொழுது ஏன் உராசி உராசி நெருப்பு ஏற்படுது. எனவே உள் துள் துள் என்பது துள் துளைத்தல், துளைத்தல் துள் தெல் தேய் தேய்த்தல். தேய்த்தலால் வெப்பம் உருவாகும். வெப்பத்திற்கு தேய்
இந்த தே என்பது வெப்பம் உருவாகினால் அறிவியல். வெப்பம் வந்தால் அங்கே என்ன ஏற்படும்? தீ ஏற்படும். தீ ஏற்பட்டால் என்ன ஏற்படும்? ஒளி ஏற்படும். எனவே வெப்பம், இது அறிவியல் இல்லையா? ஒரு பொருளை ஒரு பொருளோடு தேய்த்தால் வெப்பம் ஏற்படுகிறது. வெப்பம் ஏற்பட்டால் என்ன ஏற்படும்? தீ உருவாகும். தீ உருவாகினால் தீயிலிருந்து என்ன உருவாகும்? ஒளி உருவாகும். இந்த கருத்தெல்லாம் அந்த உள் என்ற வேரடிக்கு உருவாகியது. அதுதான் துல், தெல், தேய், தேய். தேய் என்பது ஒளி, வெளிச்சம். அதனால் வள்ளுவன் சொன்னால் வானுரையும் தெய்வம் என்றான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானத்தில் இருக்கிற தெய்வம் இது. கண்கண்ட தெய்வம் நம்ம எல்லாம் கூப்பிடுவாங்க காலையில வந்து. ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழில். இதைத்தான் தொல்காப்பியர் சேயோன் மேய மை வரை உலகம் சொல்றதுக்கான காரணம் என்ன? இதை வைத்து ஒப்பிடு பார்த்துக்கணும். சேயோன்னா அது சுல் என்ற வேர் எழுது. சிவந்த சேயோன் சூரியன். மை வரை உலகம் சொல்றாரு. ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழில் விளங்கி. ஓங்கள் இடை வருகிறது. மை வரை உலகம்னா என்ன? மைனா மலைன்னு பொருள். கருத்த நிறத்தில் இருக்கிற மலைன்னு பொருள். எனவே தேய், தெய், தெய்வு என்றெல்லாம் சொற்கள், இப்படி நூற்றுக்கணக்கான சொற்கள் தமிழிலே தொல்காப்பியத்தை எடுத்து அவ்வளவு ஆய்வு செய்ய முடியும். கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு உயிரும் தோன்றி அது படிப்படியாக வளர்ந்து ஒரு முதிர்ச்சி பெற்று பிறகு என்ன செய்யும்னா மறைஞ்சு போகும். ஆனா இவர் உள்ளது சிறக்கும் சொல்றாரு, சிறந்து போன்றாரு. ஏன் உள்ளது சிறக்கும் சொன்னார்னா, அது மறைந்து போவதுக்கு அப்பால வாழ்ந்த வாழ்க்கையால காமஞ்சான்ற கடைக்கோட்காலை சொல்கிறான் இறுதியா. சிறந்தது பயிற்றல். ரெண்டு பாட வேறுபாடு வரும். பிறந்ததன் பயனேன்னு வரும், இறந்ததன் பயனேன்னு வரும். நீங்க காலம் கடந்து வருகிறது. நீங்க சிறந்தது பயிற்சி வாழ்ந்தால்தான் உங்க வாழ்க்கை சிறக்கும். அன்புற்று அமைந்த இரண்டு உள்ளங்கள் ஒன்றாக இணைந்து இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை புரிதல் வேண்டும், ஆக்கம் புரிதல் வேண்டும், கூறுதல் இனியன வேண்டும். பாரதியார் சொன்னது போல மண் பயனுற வேண்டும் என்று மிக அருமையாக அவர் பாடலை முடிப்பார். எனவே அவ்வாறு மண் பயனுற நல்லது ஆக்கி இந்த மாந்த உயிர் மட்டுமல்ல, மண்ணுயிர், மனநலம், மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம், எல்லா புகழும் தரும். அந்த மண்ணுயிர் கூட 3 சுழி இன்னும் போட மாட்டார் வள்ளுவர். 3 சுழி இன்னும் இல்ல, 2 சுழி தான். நீங்க போய் பாருங்க. மனநலம், மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம், எல்லா புகழும் தரும் என்ற வகையில இந்த தமிழர் தம் நெஞ்சில் தம் வாழ்வில் ஏற்றி போற்றி பிடிக்கு பற்றி இயங்க வேண்டிய, செல்ல வேண்டிய ஒரு வழிநூலாகவும் முதல் நூலாகவும் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்துவத்தோனே போக்கரு பணுவல். தொல்காப்பியத்தில் பணம்பார்னார் சொல்ல செய்தி தொல்காப்பியத்தை பற்றி ஏற்றி போற்ற வேண்டிய 2 நூல்கள், ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். எனவே இந்த செய்தியை பதிவிட்டு பொறுமை காத்ததற்கு நன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சொற்பொழிவு ஐயா ரா. திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி.